வணக்கம் மாணவ தங்கங்களா. 12ஆம் வகுப்பு வேதியியல்ல பொதுத் தேர்வில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நிறையா பேர் தமிழ் மீடியம் போடுங்க சார் அப்படின்னு சொன்னனால தான் உங்களுக்கு இந்த தமிழ் மீடியத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு, ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நான் சொல்லுவேன். அதனால் கூடிய வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்தடுத்து நான் தமிழ் மீடியம் அப்லோடு பண்ணுவேன். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் தான் போட்டுக்கிருந்தேன். ஸோ நிறையா பிள்ளைங்க கேட்டனால தான் நான் உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு போயிருக்கேன். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 2025 வரைக்கும் அரசு பொதுத் தேர்வு வினாத்தாளில் கேட்கப்பட்ட இந்த 5 மதிப்பெண் வினாக்களை தான் மொத்தமாக பகுப்பாய்வு செய்து நான் இங்கே போட்டிருக்கேன். 2025 மார்ச்சில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வெர்னர் கொள்கையின் கோட்பாடுகளை கூறுக. இது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 43 கேள்விகள் இருக்குது. இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் வரும். இந்த இயரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதே மாதிரி இன்னொரு கேட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியணும், அது ரொம்ப முக்கியன்றதுக்காக தான் திரும்ப அந்த கேள்வி எழுதியிருப்பேன். ஸோ 2-3 கேள்வி மட்டும் ரிப்பீட்டடாக வரும். அது அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவத்திற்காக மட்டும்தான். சரிங்களா? அடுத்து 2வது கேள்வி பாருங்கள், பொட்டாசியம் டைக்ரோமேட் தயாரித்தலை விளக்குக. இது ரொம்ப முக்கியம். இது மேக்ஸிமம் 3 மார்க் வருது, எப்பயாவது 5 மார்க் வருது, நல்லா படிச்சுக்கோங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொகுதி 2ல் பக்கம் எண் 16ல் எடுத்துக்காட்டு 8.5 கேட்டிருக்காங்க. அங்கே ஆன்சர் இருக்கும், அதோட சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது நர்ன்ஸ் சமன்பாட்டை தருவி. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெர்னர் கொள்கையின் கோட்பாடுகளும் நர்ன்ஸ் சமன்பாடும் திரும்ப கேட்டிருப்பாங்க. நீங்களே அடுத்தடுத்து பார்ப்பீங்க பாருங்கள். 2024 ஜூனில் கேட்ட கொஸ்டினை பார்க்கலாமா வாங்க. அலுமினியத்தின் மின்னார் உலோகவியலை விளக்குக. இதுவும் முக்கியம். அடுத்த 6வது கேள்வி பாருங்க, எண்முகி படிவ புலத்தில் டி ஆர்பிட்டாலின் படிக புல பிளப்பினை குறிப்பிடும் வரைபடம் வரைக. இந்த வரைபடம் 3 மார்க்கில் கேட்பாங்க. இந்த வட்டம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. அடுத்து 7வது வினா பாருங்க, பொருள் மைய கனசதுர அமைப்பில் பொதிவு திறன் சதவீதத்தை கணக்கிடுக. இந்த பொருள் மையம்ன்றது புக் பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். சரிங்களா? நமக்கு புக்கு உள்ளேருந்து கேள்வி வரும், அதையும் நான் அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து பாருங்கள், 2024 ஜூன்லேயும் கேட்கப்பட்டிருக்கு. என்னதுன்னா நர்ன்ஸ் சமன்பாட்டை தருவி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2020 25 வரையும் 5 அரசு பொதுத் தேர்வு மார்ச் நடந்ததாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து உள்ள எல்லாமே சப்ளிமெண்ட்ரி நடந்த கொஸ்டின்ஸ். அதனால தான் நமக்கு 10 அரசு பொது வினாத்தாள்கள் இங்கே இருக்குது. அதனால் யாரும் குழம்பிக்க வேணாம். ஸோ கரெக்டாக நோட் பண்ணிட்டே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். ஓரிணைய ஈரிணைய மூவிணைய அமீன்களை எவ்வாறு வேறுபடுத்தி அறிவாய். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தங்கங்களா, படிச்சுக்கோங்க. 2024 மார்ச் பார்ப்போம் வாங்க. எளிய கனசதுர அமைப்பின் பொதிவு திறன் சதவீதத்தினை கணக்கிடுக. பொருள் மையம் தான் புக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த எளிய கனசதுர அமைப்புன்றது பார்த்தீங்க அப்படின்னா புக்கு உள்ளேருந்து கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இது 3 மார்க்கில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அதனால் கவனமாக படிங்க. அடுத்து லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன, அதன் விளைவுகள் யாவை. இந்த கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப கேட்டிருக்காங்க, கவனமாக படிங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா லூகாஸ் சோதனையை பற்றி குறிப்பு எழுதுக. இது அழகு 11ல் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, படிச்சுக்கோங்க. லூகாஸ் சோதனை, விக்டர் மேயர் சோதனை, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், கவனமாக படிச்சுக்கோங்க. 2023 ஜூனை பார்ப்போம் வாங்க. லாந்தனைடு குறுக்கம், அதன் விளைவுகள். இப்போ தான் சொன்னேன், இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி பாருங்க, கோபால்ட் En2 டைம்ஸ் Cl2+ என்ற அணைவு சேர்மத்திற்கு சாத்தியமான அனைத்து வடிவ மாற்றங்களை வரைக. அவற்றுள் ஒளி சுழற்றும் தன்மையுடைய மாற்றங்களை கண்டறிக. இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. அடுத்து படிக திண்மங்களை படிக வடிவமற்ற திண்மங்களிலிருந்து வேறுபடுத்துக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து உயிரினங்களில் புரதங்களின் செயல்பாடுகள் யாவை. இந்த கேள்வி முக்கியம். இதெல்லாம் 3 மதிப்பெண்ணா வந்தது, இப்போ 5 மதிப்பெண்லையும் கேட்குறாங்க. கவனம் கொடுத்து படிங்க. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் இருக்கும், லிப்பிடுகள் இருக்கும், அதையும் படிச்சுக்க தங்கங்களா. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். அடுத்து பாருங்க, ஓரிணைய ஈரிணைய மற்றும் மூவிணைய ஆல்கஹாலை லூகாஸ் சோதனை மூலம் வேறுபடுத்துக. பார்த்தோம் லூகாஸ் சோதனையை விளக்குங்க இருந்தாங்க. இங்கே கொடுத்துட்டாங்க இந்த ஓரிணைய ஈரிணைய மூவிணைய ஆல்கஹாலை எப்படி லூகாஸ் சோதனை மூலம் வேறுபடுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி, பார்த்துக்கோங்க. 2023 மார்ச்சை பாருங்க. புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுன்னு விவரி. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி, எடுத்துக்காட்டு கண்டிப்பாக எழுதணும். அடுத்து உலோக கார்பனைல்களில் காணப்படும் பிணைப்பின் தன்மையினை விளக்குக. இது 3 மார்க்கில் கேட்டுக்கிட்டு இப்போ 5 மதிப்பெண்லையும் கேட்குறாங்க, கவனம் கொடுத்து படிங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ஷாட்கி மற்றும் ஃப்ரெங்கல் குறைபாட்டினை விளக்குக. நமக்கு மொத்தம் 4 குறைபாடு இருக்கும். 4 குறைபாடு நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஷாட்கி ஃப்ரெங்கல் குறைபாடை திரும்ப கேட்குறாங்க, படித்து வச்சுக்கோங்க. தனியாக கேட்டால் 3 மார்க்கு, ரெண்டையும் சேர்த்து கேட்டால் உங்களுக்கு 5 மார்க்கு. அடுத்த கேள்வி பாருங்க, ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதிக்கான சமன்பாட்டை தருவி. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனம் கொடுத்து படிங்க. சரியா?
அடுத்து 2022 ஜூலையில் என்ன கேள்வி கேட்டிருக்கான் பார்ப்போம். மின்னார் தூய்மையாக்கலின் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துடன் விளக்குக. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அதாவது முதல் அழகுல இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் நீங்கள் படிச்சிடணும். எதையும் நீங்கள் விட்டுறக்கூடாது. புக்குக்குள்ளேயும் சரி, புக் பின்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் நீங்கள் படிச்சிடணும். அடுத்து சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? கார்பனின் சங்கிலி தொடராக்க பண்பினை பற்றி குறிப்பெழுதுக. இதுவும் 3 மதிப்பெண் கேள்வியாக தான் கேட்குறாங்க. ஆனால் எப்பயாவது இந்த மாதிரி 5 மதிப்பெண்ணில் கேட்டுறாங்க. கவனம் கொடுத்து படிங்க. ஹாலஜன் இடைச்சேர்மங்களின் பண்புகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி. ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் என்றால் என்ன, அதன் பண்புகளை விளக்குகன்னு புக்கில் இருக்கும். அது 3 மார்க் கேள்வியாக கேட்பாங்க. தனியாக 5 மார்க்கில் ஹாலஜன் இடைச்சேர்மங்களின் பண்புகள் மட்டும் கேட்டிருக்காங்க. பாருங்கள், எப்படினாலும் உங்களுக்கு வினாக்கள் வரலாம். அதனால் படிக்கும்போது தெளிவாக படிங்க. அடுத்து பார்த்தீங்களா, பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியை தருவி. திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. கவனம் கொடுத்துக்கோங்க. இது நம்மளுடைய சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க தங்குங்களா. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேண்ட் சமன்பாட்டை தருவி. இதோட 3 ஓட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா. வினைவேக மாற்றம் பற்றிய பரப்பு கவர்தல் கொள்கையை விளக்குக. ஏற்கனவே ஒரு கொள்கை பார்த்தோம். இதை பரப்பு கவர்தல் கொள்கை ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. அந்த 2 கொள்கையும் படிங்க. 5 மதிப்பெண்ணில் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 2022 மே பாருங்க தங்கங்களா. வெர்னர் கொள்கையின் கோட்பாடுகளை கூறுக. பார்த்தீங்களா, திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கா. அடுத்து படிக திண்மங்களை படிக வடிவமற்ற திண்மங்களிலிருந்து வேறுபடுத்துக. இது ரிப்பீட் ஆயிருக்கா. நேண்ட் சமன்பாட்டை தருவி. இதுவும் திரும்ப வந்திருக்கா. அடுத்து பாருங்க, வினைவேக மாற்றிகளின் சிறப்பு இயல்புகளை எழுதுக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி. இது 3 மதிப்பெண்ணில் கேட்டுருந்தாங்க. 5 மதிப்பெண்லையும் கேட்டிருக்காங்க பாருங்க. 5 பாயிண்ட் எழுதணும் நீங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பை எடுத்துக்காட்டும் விளக்குக. இதுவும் 3 மதிப்பெண்ணில் கேட்ட கொஸ்டின் தான். 5 மதிப்பெண்லையும் கேட்குறாங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. அடுத்து 2021 செப்டம்பரை பார்ப்போம். நுரை மிதப்பு முறையை விளக்குக. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், படிச்சுக்கோங்க. முதல் அழகுல எந்த வினா விடாதீங்க. புக் பேக் சரி, புக் இன்சைடில் கவனமாக படிங்க. அடுத்து 36வது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இது தொகுதி 2ல் பக்கம் எண் 20ல் எடுத்துக்காட்டு 8.6ல் கேட்டிருக்காங்க. இது போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா போய் பாருங்க, புக்கில் பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கங்களா, பென்சால்டிஹைடை பின்வரும் சேர்மங்களாக எவ்வாறு மாற்றுவாய்? அதாவது நீங்கள் எடுக்கக்கூடியது பென்சால்டிஹைடாக இருக்கணும். அது உங்களுக்கு பென்சோயினாக மாறணும், சின்னமிக் அமிலமாக மாறணும், மாலசைட் பச்சையாக மாறணும். இது எப்படி மாறும் அப்படின்னா அந்த வினை எழுதணும். அந்த ஒவ்வொன்றுக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியணும், உங்களுக்கு சமன்பாடு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மதிப்பெண் கிடைக்கும். பார்த்து தங்கங்களா. அடுத்து 38வது கேள்வி பாருங்க. வினைவேகம் மாற்றம் பற்றிய பரப்பு கவர்தல் கொள்கையை விவரி. பார்த்தோமா, இதே 2 வட்டம் கேட்டாங்க. 2020 செப்டம்பர் பாருங்க. வெர்னர் கொள்கையின் கோட்பாடுகளை கூறுக. திரும்ப வந்திருக்கு. நேண்ட் சமன்பாட்டை தருவி. இதுவும் திரும்ப வந்திருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்டால் குறுக்க வினையின் வினை வழிமுறையை எழுதுக. நமக்கு 2 வினை வழிமுறை இருக்கு. ஒன்று ஆல்டால் குறுக்க வினை, இன்னொன்று கன்னிசாரோ குறுக்க வினை. இது 2மே முக்கியம், பார்த்துக்கோங்க. இது 2மே நான் சார் எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போய் அந்த அளவுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இருக்கும். 2020 மார்ச் பார்ப்போம் வாங்க. புல தூய்மையாக்கலை விளக்குக கேட்டிருக்காங்களா. அடுத்து முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியை தருவி. இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் என்ன அப்படின்னா துண்டா 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தனியாக வரும். பார்த்தீங்களா, நமக்கு எப்பயுமே 5 மதிப்பெண் எப்படி வரும், நமக்கு 2 இது சேர்ந்து வரும். ஒரு 2 மதிப்பெண், ஒரு 3 மதிப்பெண், இப்படி சேர்ந்து வரும். இது முழுசாக 5 மதிப்பெண் தரக்கூடிய கேள்விகளை தான் நான் 2020 2025 வரை கூடிய அரசு பொதுத் தேர்வுடைய வினாத்தாள்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இதை உங்களுக்கு பார்க்கும்போது நம்ம என்னென்ன இது படிக்காமல் இருக்கும், எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் இதை முதலே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்தடுத்து இந்த தமிழ் மீடியத்துக்கு வீடியோ போகிறது இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ காப்பி வேணும், இந்த கொஸ்டினுடைய ஃபோட்டோ காப்பி வேணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி வித் மோகன் அப்படின்னு வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ காப்பி அதில் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.